2000 ஆண்டுகளுக்கு முன்பே மருத்துவர்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிய ஒரே மருத்துவர் வள்ளுவனார் என்றே நம்ம கொண்டாட வேண்டும். அதுக்கப்புறம் அது சிம்டம், நோய் முதல் நாடி, அதனுடைய ரூட் என்னங்கிறத கண்டுபிடி. நோய் முதல் நாடி. அப்துல் கலாம் அவர்களுடைய அருமையான நண்பர் நம்முடைய டாக்டர் விஜயராகவன் அவர்கள். அவரை கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவார், இவரை கேட்டாலும் இப்படித்தான் சொல்லுவார். அப்படி ஒரு நட்பு. இந்த இருவரிடையே இன்றைக்கும் நிலவிக் கொண்டிருக்கின்ற அந்த நட்பினுடைய ஆழம், அது பற்றியே டாக்டர் விஜயராகவன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியாக இருந்து பேச வேண்டும், எழுத வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முதலில் வைத்து விடுகிறேன். ஏனென்றால் போராது. ஆமாம், இன்றைக்கு உறவுகள் எல்லாமே தவிடுபொடியாகி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். அதில் அவருடைய நட்பினுடைய மகத்துவம் என்பது மிக அருமையானது. என்னை அது ராமாயண காலத்துக்கே அழைத்து செல்லுகிறது. நீங்கள் எல்லோரும் திருமணத்திலே மணமகளும் மணமகனும் கரத்தோடு கரம் பற்றி அக்னியை வலம் வந்து சாட்சியாக்கி மனம் புரிந்து கொள்வார்கள் என்பதை பார்த்திருக்கிறீர்கள். ராமனும் சுக்ரீவனும் அப்படி அக்னியை சாட்சியாக வைத்து கரங்கள் பற்றி வலம் வந்து நட்பு பூண்டார்கள் என்று வால்மீகி ராமாயணம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்றிடித்தற் பொருட்டு என்று ஒரு குறளும், இன்னொன்று ஆராயாமல் நட்பு கொள்வதை காட்டிலும் வேறு தீங்கு எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு முறை நட்பு கொண்ட பின் அந்த நட்பிலிருந்து விடுதலையே கிடையாது என்றும் வள்ளுவர் சொல்வார். நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு என்பார். அப்படிப்பட்ட அருமையான அந்த நட்பை முதலில் நான் வணங்கி நெகிழ்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட நட்பு ஒரு சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமாக அமைகிறது. அதுதான் அது. அவங்களுக்கு நத்திங் பர்சனல். அவர்களுக்குள் இப்போ விஜயராகவன் அவர்களுக்கோ அப்துல் கலாம் அவர்களுக்கோ அதனால் என்ன லாபம் என்ன பயன் என்று அந்த யோசனையே நமக்கு தேவையில்லை. அவர்கள் இருவரும் இணைந்தார்களானால் ஒரு கனவு காணுகின்ற ஒருவரும் அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய ஆவலும் ஆற்றலும் இருக்கின்ற ஒருவரும் இணைந்தார்களானால் நாம் தான் பயன்படுகிறோம். அதுதான் இன்றைக்கு 21 ஆண்டுகள் கடந்து இப்படி ஒரு வைபவமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டிய இது ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதாமல், இது சமுதாயத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு திருவிழாவாகவே நான் இதை நெகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்கிறேன். இப்போ என்றைக்குமே மனித சமுதாயத்திலே நோய்கள் உண்டு. ஏனென்றால் நோய்க்கு காரணமான 2 அம்சங்கள் என்றும் நம் வாழ்க்கையில் உண்டு. என்ன? ஒன்று உடம்பு, இன்னொன்று மனம். இது ரெண்டும் இருக்கிறது. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று பாதித்து கொண்டுதான் இருக்கும். அதன்படி தான் வரும். இப்பொழுது ஒரு 3 நிமிடங்களுக்குள் டாக்டர் அவர்கள் நமக்கு சொல்லி சென்ற தகவல்கள் நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக இருக்கிறது. டாக்டர் இது புற்றுநோய் என்று சொல்லும் பொழுதே அனைவருக்கும் ஒரு பயம் வருகிறது. ஐயோ, இதற்கு ஒரு முகாம் போட்டிருக்கிறார்களே, நம்ம வரலாமா போகலாமா, யாருக்கும் தெரியாமல் இதில் கலந்து கொள்ளலாமா என்று யோசிப்பவர்களும் உண்டு. நான் இந்த முகாமில் எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று நாம் நுழைந்தால் அதை வீட்டுக்கு தெரிவிக்காமல் வருபவர்கள், இங்கு தெரிந்தவர்கள் யாரும் கண்ணில் படக்கூடாதே என்று தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறவர்கள் உண்டு. அச்சம் அப்படி நம்மை முடக்கி போட்டு இருக்கிறது. ஆனால் வாழும் போதே நாம் இதையெல்லாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பது வள்ளுவனாருடைய கட்டளை. வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் இருக்கும் பொழுதே, அதாவது ரொம்ப எளிமையாக இதை சொல்வார்கள், ஒரு வண்டி ஓடும் நிலையில் இருக்கும் பொழுதே பழுது பார்த்து விட வேண்டும். அதை உட்கார்ந்த பின் பழுது பார்க்க முடியாது, திரும்ப ஓட்ட செய்ய முடியாது என்பார்கள். அப்படி நம்ம பார்க்கணும். 2 பாருங்க, இன்றைக்கு புற்றுநோய் என்பது மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. நீங்கள் மற்ற நோய்களை அணுகுவது போல் இன்றைக்கு இப்போ அணுக முடியாது. இப்போ ஹார்ட்டில் ஸ்டென்ட் போட்டுக்கொள்வது என்பது ஒரு புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொள்கிற மாதிரி என்று ஆகிவிட்டது.
அப்படி ஆச்சா? எங்கேப்பா போய் ஒரு ஸ்டென்ட் போட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். அவ்வளோ சுலபமாக முந்தி ஹார்ட்டுன்னும் போதே அவனுக்கு ஹார்ட் நின்று போயிடும். இப்போ தந்தின்னு ஒன்று வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்னு தான் நினச்சிப்பாங்க. எங்கள் காலங்களில் நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் ஒரு கிமு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த மாதிரி தான் தோணும். நீங்கள் அந்த வரிசையிலே புற்றுநோய் இன்றும் சேரவில்லை, இன்றைக்கும் சேரவில்லை. எனவே அந்த நோய் மருத்துவத்திற்கு சவாலாக இருக்கிறது. இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் கலாம் ஐயா கண்ட கனவு. அதை நிறைவேற்றத்தான் இந்த மருத்துவர் இங்கே துடித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆயுஷினுடைய எல்லா பொழுதுகளையும் அந்த கனவு நிறைவேற்றத்திற்கே அவர் செலவழித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு மகத்தான மனிதராகத்தான் நான் என்னுடைய இனிய நண்பரை பார்க்கிறேன். அவர் ரொம்ப கண்டிப்பான மனிதர் தான். கண்டிப்பில்லை என்றால் மருத்துவராக இருக்க முடியாது. ஒரு தந்தை கண்டிக்கவில்லை என்றால் பிள்ளை தருதலையாகத்தான் போவான். அப்பப்போ தாய் கொஞ்சம் அன்பு காட்டி நம்ம அரவணைக்க வேண்டும். ஒரு நல்ல பிரசாதம் கிடைக்கும். இப்போ கூட நம்ம பேசி முடிச்சோன்னு கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி இருக்க வேண்டியது. ஆனால் தந்தையினுடைய கண்டிப்பு தேவைதான். இல்லை என்றால் நம்ம தடம் மாறி போய் விடுவோம் என்பதற்காக. இந்த மருத்துவம் என்பது இந்த நோய்க்கு என்று சவாலாக விளங்கத் தொடங்குகிறதோ அதுவரை உங்களுடைய பணி தொடர்ந்து தான் ஆக வேண்டும், இல்லையா? இன்றைக்கு இந்த நோய், புற்றுநோய் மருத்துவத்திற்கு சவாலாக இருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த நாள் தானாகவே விடியாது. நாம் உழைத்துத்தான் அந்த விடியல் என்பது நேர வேண்டும். அந்த நாளில் இந்த மருத்துவம் என்பது இந்த நோய்க்கு சவாலாக மாறும். அந்த நாள் வரும் வரையில் நாம் அனைவரும் ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும். ஒருத்தனால தேர் இழுக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் கொடி அசைத்து விடலாம், ஒரு விழாவை தொடக்கி வைக்கலாம். ஆனால் ஊர் கூடித்தான் அந்த தேர் இழுக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டு பார்த்தோமானால்தான் டாக்டர் விஜயராகவன் அவர்களும் அவருக்கு வாய்த்திருக்கின்ற அற்புதமான குழுவினரும் சேர்ந்து ஆற்றி வரும் இந்த தொண்டு உங்களுக்கு புரிய வரும். இதிலேயே குறிப்பாக அவரோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுகின்ற அந்த தோழருக்கும் தோழியர்க்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை சொல்லி கொள்ளுகிறேன். நம்ம ஒரு டாக்டரை அப்படி நண்பராக பார்த்துவிட்டு செல்வது என்பது ஓர் இனிய அனுபவம். அந்த மருத்துவரிடம், நம்ம விஜயராகவன் ஐயா அவர்களிடம் ஒரு நோயாளியாக ஒரு குறையோடு அவரை அணுகும்போது அது இரண்டாவது கட்ட அனுபவம். அதிலும் கொஞ்சம் இனிமை உண்டு, கொஞ்சம் கடுமையும் உண்டு. ஆனால் அவரோடு சேர்ந்து பணியாற்றுவது என்பது அத்தனை இனிய அனுபவமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய அனுபவம். நான் அதை நேரிலேயே பார்த்திருக்கிறேன். பாப் வாங்க மேல. மதன் பாப், நீங்க வராம எப்படி? வாங்க அப்படி. சரி, உட்கார். பரவாயில்லைங்க, நீங்கள் ஒரு குறைஞ்சபட்ச காமெடி இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். நல்லா இல்லை நம்முடைய அன்புக்கும் டாக்டர் மேல் பேரன்பும் கொண்ட மதன்பாபு அவர்கள் வந்திருக்கிறார். நம்முடைய வளமான கரவொலியால் அவரை நம்ம வரவேற்கிறோம். எனவே சுருங்கச் சொல்வதானால், இன்றைக்கு இந்த நோய் மருத்துவத்திற்கு சவாலாக இருக்கிறது. நாளை ஒரு காலத்தில் இந்த மருத்துவம் இந்த நோய்க்கு சவாலாக மாற வேண்டும். இதுதான் கலாம் அவர்கள் கண்ட கனவு. அதை கண்ணுறங்கி கண்ட கனவு அல்ல, கண்ணை உறங்க விடாமல் கனல்கின்ற அந்த கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு கலாம் அவர்களுக்கு வாய்த்த ஒரு மிகப்பெரிய தளபதியாக, ஒரு சேனாதிபதியாக நம்முடைய டாக்டர் விஜயராகவன் அவர்கள் விளங்குகின்றார். அவருடைய இந்த மிக சீரிய முயற்சியில் இது இன்றோ நாளோ நிறைவேறிவிடக்கூடிய கனவில்லை. அதே சமயத்தில் இது என்றும் நிறைவேறக்கூடும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் விளிம்பில் நம்மை கொண்டு நிறுத்துகின்ற கனவு. அது கனவினுடைய உத்வேகம். அதனால் அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது. இவருடைய வெற்றி என்பது என்னவாக இருக்கும்? அது அவருடைய பாஷையிலேயே, திரு விஜயராகவன் அவர்களுடைய பாஷையிலேயே, கலாம் ஐயா அவர்களுடைய பாஷையிலேயே சொல்ல வேண்டும் என்றால்,
இந்த மருத்துவமனைக்கெல்லாம் வேலை இல்லாது போய்விட வேண்டும். அதுதான் இந்த முயற்சிக்கான வெற்றி. அதுதான் இந்த முயற்சிக்கான வெற்றி. அந்த வெற்றியை இவர்கள் அடைய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல பராசக்தியிடம் வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு தொடர்ந்து நடக்கப் போகின்ற இந்த புற்றுநோய் கண்டறிதலுக்கான முகாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிறார் வள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மருத்துவர்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிய ஒரே மருத்துவர் வள்ளுவனார் என்றே நம்ம கொண்டாட வேண்டும். முதல்ல நோய் என்னங்கிறது கண்டுபிடி, நோய் நாடி. அதுக்கப்புறம் அது சிம்டம், நோய் முதல் நாடி, அதனுடைய ரூட் என்னங்கிறத கண்டுபிடி, நோய் முதல் நாடி. அது தணிக்கும் வாய் நாடி, வாய்னா இந்த வாய் இல்லை, அந்த அந்த நோயை தணிக்கின்ற தீர்க்கின்ற வழி, வாய்னா வழின்னு அர்த்தம். அங்கே வாய் நாடி வாய்ப்பச் செயல், சரியான செயல்களை செய். செயல்னா செய்தல் அல்ல, செய் என்று அர்த்தம். அது வியங்கோல் வினைமுற்று என்று சொல்வார்கள். அப்படி ஒரு குறளை அவர் எழுதியிருக்கிறார். இங்கே நோய் நாடி, நோய் முதல் நாடி ரெண்டும் இந்த முகாமிலே நடக்கும். அதில் ஏதாவது கண்டறியப்பட்டால், நோய்க்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டால், அது தணிக்கும் வாய் நாடி, அதை தீர்க்கின்ற வழி, அதை செய்யும் முறை, அது வாய்ப்ப, அதை இவர்கள் செய்வார்கள். இதுதான் ஒரு திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த முகாமாக நம் முன்னே இன்றைக்கு 1 மாத காலம் நடக்க இருக்கிறது. இதில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். அச்சத்தை, தேவையில்லாத அச்சத்தை, நாம் தீய பழக்கங்களுக்குள் நுழையும் பொழுது நமக்கு ஏற்படாத அச்சம், ஒரு முகாமுக்குள் நுழைந்து அதன் விளைவாக நமக்கு என்ன ஆகியிருக்கிறது என்று கண்டுபிடிப்பதில் அந்த அச்சம் வரக்கூடாது. நாம் ஒழுக்கத்திலிருந்து நெறி தவறி போகும்போது நமக்கு வராத தயக்கம், அதை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு முகாமில் நுழையும் போது அந்த தயக்கம் நமக்கு வரக்கூடாது. தவறான கட்டத்தில் நமக்கு அச்சம் வருகிறது. அச்சம் வரவேண்டிய தருணத்தில் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார். அந்த நேரத்தில் நமக்கு அது வரவில்லை. எனவே டாக்டர் அவர்கள் அறிவித்தபடி நானும் இந்த முகாமில் கலந்து கொண்டு எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா என்பதை நான் கண்டறிய விரும்புகிறேன். இது ஏதோ ஒரு கள்ளக்காதல் மாதிரி நான் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டது என்றால் நான் அல்லவா தனியாக புலம்பிக் கொண்டிருப்பேன். இன்றைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு டாக்டர் அவர் வழங்கி இருக்கிறார். எனவே மீண்டும் என்னுடைய 2 கரங்கள் கூப்பி டாக்டர் விஜயராகவன் அவர்களுக்கும், அவரோடு தோள் நின்று பணியாற்றும், தோளோடு தோள் தொட்டு பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கும், சக மருத்துவர்களுக்கும், அவருடைய நலம் விரும்பிகளாக திகழ்கின்ற இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு கோவிந்தராஜன், திரு நவீன் அவர்களுக்கும், திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடு வாழ்ந்து கொண்டு அப்பொழுதும் இனிய முகத்தோடே காட்சி அளிக்கும் அவருடைய துணைவியா இருக்கும். நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள், கண்ணில் படாதிருந்தே கண்ணாக காவல் செய்வாள், அவன் கோபம் தாபமெல்லாம் தாய் போலே தாங்கிக் கொள்வாள், அகல் போல சூழும் இருளை அன்பாக வாங்கிக் கொள்வார், அண்டங்கள் பாடும் சக்தி சேலை கட்டி வந்தபோது, அன்பென்னும் புல்லாங்குழலில் சூறை காற்றே தூங்கும் போது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற சம்பந்த பெருமானுடைய வாசகத்தை சொல்லி அமைகிறேன். வணக்கம்.